ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த 40 டேஸ் ஃபாஸ்டிங் எதுக்காக நம்ம இருக்கணும் அதுக்காக பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஆஷ் வெனஸ்டே. இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம மண்ணால் ஆனவங்க, அதனால நம்ம மண்ணுக்கே தான் நம்ம உடம்பு திரும்பி போக போகுது. அதை நோக்கத்தோடு தான் இந்த ஆஷ் ஃப்ரைடேன்னு நம்ம இன்றைக்கி முதல் நாள் ஃபாஸ்டிங், 40 நாளில் முதல் நாள் ஃபாஸ்டிங் நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி நம்ம இந்த 40 நாட்கள் என்னெல்லாம் கடைப்பிடிக்கணும்னா, முதல்ல ப்ரேயர். எப்பயுமே கடவுள்கிட்ட நம்ம நேரம் ஒதுக்கி ப்ரேயர் பண்ணணும். அப்படின்னா கடவுள் நம்ம எது கேட்டாலும் இந்த ப்ரேயர் மூலமாக நம்மளுக்கு தருவாங்க. அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னென்னா, ஃபாஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணணும். அப்படின்னா ஜங்க் ஃபுட்ஸ், அப்புறம் சிக்கன், இந்த மாதிரி நான்வெஜ் இதெல்லாம் நம்ம தவிர்த்து நம்ம தவம் மேற்கொண்டு ஃபாஸ்ட் பண்ணி ஏசப்பா கிட்ட நம்மளுக்கு தேவையான காரியங்களை கடவுள்கிட்ட வேண்டி கேட்கணும். அப்போ கடவுள் நம்மளுக்கு தருவாங்க. எப்படி ஏசப்பா நம்மளுக்காக 40 நாட்கள் கஷ்டப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டாங்களோ, அந்த 40 நாட்களும் நம்மளும் நம்ம இயல்பு வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் விலகி இந்த மாதிரி செய்யலாம். மூணாவதாக நம்ம என்ன பண்ணலான்னா, ஏழைங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம இப்போ ஹோட்டலுக்கு போவோம், நிறைய ரூபாய் செலவு பண்ணுவோம்ல, இதெல்லாம் குறைச்சிட்டு அந்த ரூபாயெல்லாம் ஏழைங்களுக்கு உதவணும். இந்த 3 இதையும் நம்ம தவ காலத்தில் மேற்கொள்ளணும். என்னெல்லாம்னா, ஃபஸ்ட்டு ப்ரேயர், அடுத்தது ஃபாஸ்டிங், அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா ஏழைங்களுக்கு உதவி செய்யணும். இது மூலமாக நம்ம இந்த 40 நாட்கள் இப்படி இருந்துட்டு நம்ம ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம மனசுலேயும் ஒரு மாறுதல் ஏற்படும். அது மூலமாக நம்ம கடவுள் நம்மளுக்கு வேண்டியதை அருளுவாங்க. நம்ம என்னது பாவத்திலேருந்து மீட்கப்படுவோம். இதுதான் இந்த ஃபாஸ்டிங் 40 டேஸ் லென்த் டேஸோட நோக்கங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.